நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சித்தப்பு சொல்லு. எப்பயுமே கோட் ஷூட்ல வருவோம், இன்னைக்கு என்ன கைலி கிளியுமா? காஸ்டியூம் பார்த்தா தெரியல எதனாலன்னு. என்ன கேரக்டர் சித்தப்பு? செவ்வாழை செவ்வாழை. அப்ப என்னைய பார்த்தா எப்படி இருக்கு? பொறிக்கு மாதிரி ஏய், பருத்தி வீரன் மாதிரி இருக்குன்னு சொல்லு. ஆமா, பக்கத்துல பாத்தியா முத்தலக? வா. கொடூரமா இருக்கா நீ முத்தலக? ஆமா, சொல்லிக்க வேண்டியதுதான். சோ இந்த கெட்டப்ல நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம் இல்லையா? எஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் இல்லையா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. எப்படின்னு தான் தெரியல, 23 வாரம் போயிடுச்சு. வாசி தப்பு சீட்டுக்கு போவோம். வாங்க ரோபோ சங்கர். இதான் வந்துடுறேன். டேய் ஏப்பா ஏப்பா நில்லுப்பா. வாங்கின சீட்டை வந்து ஸ்டேஜ் மேலே ஏறிடு போல. இல்லப்பா வாங்கல வாங்கல. பார்ட்ஸ் பண்ண தானே அங்கே நில்லு. ஆமா, என்ன பண்ண போறீங்க? காஸ்டியூமை பார்த்தா கொலை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அவன் காமெடி பண்ணாலே கொலை பண்ற மாதிரி தான் இருக்கான். அதான் தண்ணியே வேற கொலை பண்ணுமா? பாக்குறாங்க டேய், கொலை பண்ணிட்டு கும்பலா வந்து இல்ல கொலை அப்ப பண்ணாங்க. அவங்க அவனை எத்தனை தடவை கொலை பண்ணிருக்கான் பாருங்க. சரி, என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து பருத்தி வீரன் படத்துல இருந்து வீரா அதுவா? அதுல இருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்து பண்ண போறோம். பருத்தி வீரன்ல இதுல இவர்தான் யாரு பருத்தி வீரன் யாரு? சீக்கிரமா பண்ணுங்க. இவர்தான் செவ்வாழை, நான் பருத்தி வீரன். இல்ல ரோபோ சங்கர் துண்டை பார்த்தா பால் கறக்க போன மாதிரி இது. இங்க வந்து இல்ல கறந்துருங்க. ஊர்ல அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு நீ இருக்காங்க. இப்ப வந்து கறந்துடுறேன். ஐயோ. ஓகே, சோ ஆரம்பிங்க. ஐயையோ, என் உசுருக்குள்ள தீய வச்சான். ஐயையோ, என் மனசுக்குள்ள நோய கச்சான். ஐயையோ, சண்டாளி ஓ பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. நீ பொன்னா போட குத்தமில்ல. நீ இது கரெக்டா இருக்கு. போராரா பெரிய மரம் உழைப்பு விட்ட தலசலக நான் பிறந்த மதுரையிலே ஆளு கரை நட்டாமையாய. நான் பிறந்த மதுரையிலே ஆளு கரை நட்டாமையாய. யோ யோ, பச்சை மிளகாய் சாப்பிட்டியா? சிஸ்ன்ற ஏய் சித்தப்பு, இதெல்லாம் லவ் சிக்னல் சித்தப்பு. அவன் டிராஃபிக் சிக்னல்ல நிக்காம பறகுறான். இதெல்லாம் லவ் சிக்னலாயா? ஏய், இதெல்லாம் லவ் பண்ற ஆளுக்கு தான் தெரியும். உன்னை மாதிரி 8 9 மர்டர் பண்ணாருக்கலாம் லவ் பத்தி தெரியாது. நம்ப முடியுதா பாஸ் இந்த பாடியை பார்த்தா? உன் பாடியை பார்த்தாலே தெரியுது சித்தப்பு. மகன் எப்படி டெவலப் பண்றேன்னு மட்டும் பாரு. ஆரியா ஹெல்ப் எடுக்கல. ச்சே, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. பொறுக்கி பசங்க. அம்மா முத்தலகே, அடிங்க. யார பார்த்த அம்மானே? நீ ஏன் எனக்கு பெரியப்பா மாதிரி இருக்கற? நான் அம்மாவா? பின்னாடி கூப்பிடுறாங்க பாருமா. பின்னால கூப்பிடுறாங்க, ஏந்து பின்னால போங்க. அட, ஓ பின்னால கூப்பிடுறாரு பாருமா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கிரிப்ட உங்க டயலாக ஓவர்லாப் பண்ணாம கேமராவை மறைக்காம நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. எனக்கு மட்டும் தானா இல்ல எங்க எல்லாருக்குமே வா? புரிஞ்சுக்கிட்டா சரி. நான் திரும்பவே மாட்டேங்கிறா. யோ, நீ நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, அந்த கழுதை திரும்ப மாட்டேங்கிறா. ஏமா முத்தாங்க, இப்ப இந்த நாய் கூப்பிட்டா மட்டும் திரும்பிடுச்சா? நான் சித்தப்பு கண்ட நாயெல்லாம் கூப்பிட்டா முத்தலகு திரும்பாளா? மாமையை கூப்பிடுற எப்படி திரும்ப பாரு. அப்ப இந்த நாய் கூப்பிட்டா திரும்ப போலகுது. ஏய் முத்தலகு, நான் திரும்ப மாட்டேன். இப்ப பாரு, ஏமா ஓலம் முக்கிய. ஏய், யார பார்த்து ஊள முக்கின? என் சித்தப்பை வேலை கை வைப்பியா? முத்தலகு கூப்பிட்டேன் திரும்பல, அப்புறம் ஒரிஜினல் பேர் சொல்லி தானே கூப்பிடுவாங்க. ஏய் முத்தலகு வாப்புல. எங்க வரணும்? வீட்டுல எருமாட குளிப்பாட்டணும். கேக்குற பாரு, கூப்பிட்டா வருவியா? அதான் எதுக்கு வரணும்னு கேக்குறேன்ல. கோயிலுக்கு போகணும்ல, வாப்புல வரியா கோயிலுக்கு நாளைக்கு? எதுக்கு கோயிலுக்கு வரணும்? துண்டை வாங்கி சாப்பிட மூத்தா பத்தியாதுக்கு மொட்டை அடிச்சு உனக்கு அழகு குத்த. டேய், இப்பயே பார்க்க முடியல, அதெல்லாம் பண்ணாத. அப்பயாவது பார்க்க முடியுமான்னு தான். ஏய், என்ன தைரியம் வந்தா என் சித்தப்பட்டது ரொட்டியா போடுங்க. மூஞ்ச பத்தியா அதுக்கு ஊழ முக்கி. டேய், ஏன் இப்ப தேவையில்லாத அடிச்ச? என்ன சித்தப்பு, நீயே அந்த டீ கடை முக்குல எவ்வளவு நேரம் முக்கி முணங்கி நாய் பிஸ்கட் திட்டு வர மாதிரி திட்டு வந்திருக்க. அதை பிடிங்கி தின்னா வராதா? வரியா கோயிலுக்கு போவோம்? வரமாட்டேன். அப்ப பிஸ்கட் வாங்கி தர மாட்டேன். வந்துட்டேன். வா. என்ன முத்தலகு நானா? வர இந்த பின்னாடி வரதா? ஏய் முத்தலகு, என்ன? விளக்கண்ண எதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ்? கொஞ்சம் கிட்ட வரலாம்ல. பல்லு விளக்கலைன்னா கூட பக்காவா குளிச்சுட்டு வந்துருவோம்ல. டேய்,
இங்க வாப்ல வா. என்ன கோவமா? பார்த்தா எப்படி தெரியுது? நான் கோவமா இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னா என் சித்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து முக்கி நாய் பிஸ்கட்டை கவர மாதிரி கவிட்டு வரேன். அதை பிடிங்க நீ தின்னா கோவராதா? இப்பெல்லாம் நைட்டெல்லாம் ஒரே திங்கிற பண்ணுறமா தான் ஞாபகத்துக்கு வருது. நீ மட்டும் ஒத்தையில தின்னா எப்படி 2 பேரும் சேர்ந்து திங்கணும்ல? திங்கிறேன்றி அப்படி என்னதான் உனக்கு திங்கிற கனவு வருது? என்னத்து திங்கிறையா? உள்ள கையை விட சொல்றேன். பாக்கெட்டுக்குள்ள கையை விடுப்புல. அதுக்கு மேல போகாது எடு. அப்படியே சாஞ்சுக்கலாம்ல, சாங்க போடலாம்ல, நீ ஓரமா போய் உட்காரலாம்ல. நீங்க எதுக்கு உட்காந்துருக்கு? எந்திரி ஒருத்த உட்காரலாம். ஒப்பிலியா கை தட்டு, எந்திரிச்சு போயிடு, ஒருத்தருக்கு கூட எந்திரிச்சு போயிடுங்களா? கை தட்டு, கை தட்டு, நைட்டு மாடி கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. ஏய், ஒருத்த உட்காரக்கூடாது. தட்டு, தட்டு, தட்டு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தட்டு. ஒப்பிலியா சார் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரமா உட்காந்து கால் வலி, அதனால ஏந்து கை தட்டணும். சரி உட்காரு. இல்ல இப்ப கால் வலி, உட்காருங்க. ஒப்பிலியா உன்னோட பர்ஃபார்மன்ஸுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்க முடியுதா? ஆமா தூரத்துல இருந்தா பார்க்கணும். ஒப்பிலியாவை அப்புறம் கை சுளுக்கு பிடிச்சிச்சு, அதான் இப்படி adjust இல்லம்மா, பண்ணீங்க. உன்னை தூரத்துல இருந்தா பார்க்கணும். இப்படிதான் பார்க்கணும். வயசாயிடுச்சு போல. அதெல்லாம் முத்தழகு இல்லையா? முத்தன அழகு போ. அதான் சொல்றேன், முத்திர நானே இப்படிதான் சொல்லிட்டேனே, பார்க்கணும். நான் சொல்லிட்டேனே, நீ என்ன சொல்றது? உட்காரு. ரோபோ சாக்கர் பத்தி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இல்ல ஒண்ணு சொல்லுங்க போதும். இல்ல பருத்தி விற மாதிரி வானா, பருத்தி மூட்டை தூக்குற மாதிரி வந்திருக்கா போல. இன்னொன்னு சொல்ல ரோபோ சங்கரை பத்தி, அவரு பருத்தி வீரன் கிடையாது, பருத்த வீரன். நம்ம ரோபோ சங்கர் அவர் வந்து பருத்தி மூட்டை மாதிரி இருக்காரு. இவர் வந்து மூட்டையை வண்டியில வச்சு வலிக்கிற மாதிரி ரிச்சாகிற மாதிரி பக்கத்துல நிற்கிறாப்புல. மொத்தத்துல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா சூப்பர். எங்கன்னா போலீஸ் வேலைக்கு சேர்ந்துடுறா நீ. ஊர்க்கா வேலை பார்த்து பாடு. மொத்தத்துல பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லணும்னா, கீழே கிடக்குது பேப்பரு, கடையில இருக்குது காப்பரு, உங்க ப்ரோக்ராம் சூப்பர். அவன் டாப்பரா சொல்லியிருக்கான். அப்படியே ஒரு பிரேக் சொல்லு. எம்சிஆர் வேஷ்டிகள் சேற்றுகள் வழங்கும் காமெடியில் ஏய், டேய் உங்ககிட்ட பாதி ஏய், நீங்க ஏடா, ரெண்டு நீ பேரும் பாதி சொல்லுங்க. பேசி நீ பாதி பேசுறான்டா. இல்ல தீபன் ஃபுல்லா சொல்லிட்டு ஒரே ஆள் சொன்னா தான் நல்லா இருக்கும். சரி சொல்டா. எம்சிஆர் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? Jala Bula Jung, come on stage. மிஸ்டர் பழைய பட்டாளம். பழனி பட்டாளம். பயணி பட்டாளம். பழனி பட்டாளம். டீம்ல என்ன ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு? இல்ல எத்தனை பேர் கம்மியானா கூட பட்டாளம் ஒரு ஆள் போதாதா அந்த டீமுக்கு? கையை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓகே, என்ன படம்? வின்னர். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்ட தொற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. டாய், நான் ஒத்துக்கிறேன். உன் தாய் பத்தினிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா? ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. எல்லாருக்கும் வணக்கம். ஏம்பா உங்களுக்கு தான் சொன்னேன். வணக்கம்ப்பா. ஒரு மனுஷன் வணக்கம் பண்ணா அதான் தமிழர் பண்பாடு. இது கூட தெரியாம ஜெர்ஜியா உட்கார்ந்து இருக்கீங்க. இல்ல நான் ஒரு வேளை கையெடுத்து கும்பிட்டா நீ முடிஞ்சு செஞ்சு போயிட்டேன்னா அதெல்லாம் போக மாட்டோம். வணக்கம், இங்கேயும் வணக்கம், இங்கேயும் வணக்கம். நான் தான் பூச்சி பாண்டி.
இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர். நீங்க தான் தலைவரா? இல்ல 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 துணை தலைவர். இல்ல 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 செயலாளர். செயலாளரா? ஞாபகம் வந்துச்சு, துணை செயலாளர். துணை செயலாளரா? ஆமா, இதெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் நான் வந்து உறுப்பினரா ஜாயின் பண்ணிருக்கிறேன். சரி. இருந்தாலும் இந்த சங்கத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தான் பாத்துக்கணும், வேற வழியே இல்ல. இப்ப என்ன பிரச்சனை வரப்போகுது என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஏமா ரோசா புதான நீ? ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? என்னமா பிரச்சனை? அழ தெரியாமே அழுதுன்னு கிடக்காத, என்ன பிரச்சனை சொல்லு. ரோபோ சங்கர் எதனா பண்ணானா? அவன் நல்லவனாச்சே. தாடி பாலாஜி எதனா பண்ணானா? அவன் நல்லவனுக்கு நல்லவனாச்சே. அப்ப வேற யாருமா என்னமா பண்ணாங்க? ஒப்பிலியாவா? என்ன வேலை இது? ஐயோ, ஒரு நல்ல பொண்ணுன்னு பார்த்தா இந்த மாதிரி வேலையா பண்ணுவ நீ? இரு உங்க அப்பாண்ட சொல்றேன், அப்பதான் நீ தெரியும். ஒபிலியாக்கு தெரியும்னு சொல்ல வந்தேயா. அதானே பார்த்தவன். ஒப்புலியா நல்ல பொண்ணாச்சே. சரி ஒப்புலியா சொல்லுமா, என்னமா பிரச்சனை? யோ, அந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு உன்னை கேட்கணும், இல்லனா அமுதவாணனை கேட்கணும். நீங்க தான பின்னால இருந்து ஒண்ணா வந்தீங்க. போதும் விடுமா. ஏமா நீயே சொல்று, என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப ஓவராக்டிங் பண்ணாத, பிரச்சனையை சொல்லு. நான் குளிக்க போனேனா? நான் சோப்பு எடுத்துன்னு போக மறந்துட்டியா? அப்படியே சோப்பு போட்டு குளிச்சுட்டாலும் நம்ம அப்படியே கிளிய பட்டுற மாதிரி இருப்பாங்க. நீ 1000 ட்ரிப்பு சோப்பு போட்டு குளிச்சாலும் இதே இந்த அழுவி போன ரோசா பூ தான். சீ, அத சொல்ல வரல. நான் குளிக்க போனேனா? சரி. அப்போ வெள்ளத்தோர இல்ல, கட்டத்தோர. சொல்றது கேளு. சொல்லு ஒழுங்கா. அப்போ கட்டதோர என்ன கிண்டல் பண்ணிட்டான். டேய் கட்டதோர, என் சங்கத்து பொன்னியாடா நீ கிண்டல் பண்ண? இப்போ வெச்சுக்கிறேன்டா உனக்கு. டேய் தல 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 வா தல. எதுல பண்ணி கடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க? தல, பண்ணி கடிச்சு அப்படியே கத்துவாங்க? ஆமா. எங்க கடிங்க பாக்கலாம். டேய், அப்ப என்ன பண்ணின்றியா? சொல்லிதான் தெரியணுமா? டேய் தல, ரோஜா பூவை பாரு தல. ரோசா பூவை பாரு தல. ரோசா பூ அழுதுன்னு இருக்கிற அண்ணான்னு கேளு தல. இது ரோசா பூவா? நானும் பிடிப்பேன். ஏண்டா இது ரோசா பூனா, அப்ப இது என்னதுடா? இது என்னது? ஆயா, ரோசா பூ. சொல்லுங்க ரோசா பூன்னு. தல தல, ரோசா பூ அழுது தல. ரோசா பூ அழுது. ரோசா பூ சொல்ல வந்துட்டேன். ஏய் ரோசா, அழு. போதும். யார? நான் குளிக்க போனேனா? குளிக்க போனியா? இன்னைக்கு தீபாவளி பொங்கல் கூட இல்லையே, நீ ஏன் குளிக்க போன? எனக்கு காலையில ஒரு வேலையும் இல்லையா, அதான் குளிக்க போனேன். ஒரு வேலை இல்லைன்னா என்கிட்ட வர வேண்டியதானம்மா. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போட்டு கொடுப்பேன்டான்னு சொல்ல வந்தேன்டா. டேய் நான் குளிக்க போனேனா, அப்போ அந்த கட்டதுரையும் அவங்க ஆளுங்களும் என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க. டேய் கட்டதுரை, நம்மோட சங்கத்தை ஆளை கிண்டல் பண்றதே அந்த கட்டதுரை வேலையா போச்சு. இன்னைக்கு காட்டுறேன்டா. தல ரொம்ப காட்டுற, கீழே இருக்கு தல. இன்னைக்கு காட்டுறேன்டா. அந்த கட்டதுரைக்கு கண்ணு சேரிய நினைக்கிறேன். தப்பிக்கிற கலக்கிறதே அவனுக்கு வேலையா போயிடுச்சு. கட்டதுரையா நான் பாத்துக்கிறேன். அப்போ வா, கட்டதுரையா நான் பாத்துக்கிறேன். டேய் நான் பாத்துக்கிறேன். கையை மட்டும் பிடிக்க மாட்டோம், மற்ற விஷயத்தை மட்டும் கூட்டு வந்துடுவேன். வா. Time to play the game. Time to play the game. It's all about the game, and how you play it. All about control. You can take it. All about your stand, and you can play it. It's all about pain.
என்ன சடங்கா சுத்துறீங்க? டேய் நிறுத்துங்கடா, என்ன சடங்கா சுத்துறீங்க? ஏய் ஏய் என்ன இந்த பக்கம்? உங்க ஆயா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஏய் ஏய் என்ன இந்த பக்கம்? யாரா என் ஆளை கிண்டல் பண்ணது? நான் தான்டா. நீதானா? ஆமா. அப்படி டீசெண்டா ஒத்துக்க. வாமா. தல ரோசாப்பு அழுது தல. ரோசாப்புன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு. ஆ? ஏய் இங்க பாரு, என்ன அடி வாங்க வைக்காம போக மாட்டியா நீ? என்ன இப்ப சண்டை போடணுமா? போய் டேய் கட்டதர, டேய் நீ தான் சங்கத்தை ஆளை கிண்டல் பண்ண. நானே தான்டா. ஏன்டா இந்த கோட்டை கீழே போட்ட? மேல போட்டா நீ செத்துருவ. 15 வருஷமா துவைக்கலையா? நான் பாத்துக்கிறேன். டேய் கட்டதர, இந்த கோட்டை தாண்டி நீயே வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சாதான்டா இருக்கணும். அப்ப அப்படி சுத்தி வரலாமா? அப்படியே வரக்கூடாது, இப்படியே வரக்கூடாது, எப்படியே வரக்கூடாது. விஷயத்தை சொல்லு. டேய் ஏன் சங்கத்து பொண்ணை கலாச்சி நீ தானடா? நான் தான்டா. தனியா வரும்போது கலாச்சல, இப்ப நான் வந்திருக்கேன். தைரியம் தான் இப்ப கலாயா பாப்போம். கலாய்க்கிறேன்டா, வர சொல்றேன். போமா போ. டேய் கட்டதர, நீ ஒரு அப்பாக்கு பிறந்திருந்தா அவளை தொட்டு பாடுறா பாப்போம். இப்ப என்ன பண்ணுவ? தல தல தொட்ட தல போயிடலாம் தல. டேய் நீ ஒரு ஃபாதருக்கு பிறந்தா அவளை கட்டி புடுறா பாப்போம். தல கட்டி பிடிச்சிட்டா தல போயிடலாம் தல. டேய் நீ ஒரு டாடிக்கு பிறந்தா அவளை கட்டி பிடிச்சு முத்தகுறா பாப்போம். ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். உன் தாய் ஒரு பத்மனின்னு ஒத்துக்கிறேன். தல அது பத்மினி இல்ல பத்தினி. டேய் பத்மனி ஒரு பத்தினி தானடா, அதனால சொல்ல வந்தேன். எல்லா எபிசோட்லயும் இப்படி உழைச்சு சமாளிக்கிறது உன் வேலையா போச்சு. ஏய் அதான் முடிஞ்சிச்சுல, இன்னும் என்ன எதிர்பார்க்கிற? டேய் அவனாவது என்ன கிண்டல் தான்டா பண்ணா, ஆனா நீ என்ன அவனை கட்டி பிடிக்க வச்சு அந்த முத்துன மூஞ்சி எனக்கு முத்தம் கொடுக்க வச்சிட்டியடா பாவி. நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா? போதும். டேய் இங்கிட்டு வாடா. யாரா அது? இவர் ஒரு அடியாள். டேய் மொத்தமா ஒரு அடிதான் இருக்கிறான். அதான் சொன்னல ஒரு அடியாள்னு. ஒரு அடியாள். செல்லக்குட்டி, நீ என்ன அடிக்க போறியா? டேய் தடியாளு, சும்மாவே நிக்கிறியே, டயலாக் தான் பேசல, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கானே, அவனை 4 போடு போடுறான். போடு. அப்படிதான் நல்லா அப்படி அடிக்கறாரா? நீ ஒழுங்கா அடி. இப்படி அடிச்சா ஓடுவாங்க. 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 ஓடுனா டயலாக் கத்த அடிக்க மாட்டேங்குது, அடிக்குறா. நீ இந்த அடி அடிமா. முடிச்சுதா? அவ்வளவுதான். போடா போடா. ஏ என்ன நடக்குது உங்க டீம்ல? அதாவது அமுதவாணன் வந்துட்டு எப்ப சொல்லணும் காத்திருக்காப்புல விடுமல ரவி. கட்டி புடினா படக்கன புடிச்சான். அது வேற பாருங்க 3 பேர் டாப்லெஸ், இதுல பொண்ண வேற கட்டி புடிச்சு முத்தலாம் கொடுத்தீங்கன்னா ஜலபல ஜங்க. உடுமலை மூஞ்சில பாரு அப்படியே. ஐயோ வர வர எங்க கேப் கிடைச்சாலும் ஃபுல் அப் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது MCR வேஸ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு MCR வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. அடுத்த டீம் உள்ள ரெடியா இருக்கானுங்க. ஓகே, என்ன கான்செப்ட் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல, பார்த்தலாமா? அத சொல்லுங்க. கூப்பிடாமலே வந்துட்டாங்களே. இந்த டீம் பேர் என்ன? ஓகே ஆகாஷ், இன்னைக்கு உங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படிதான் சார், இனிமே எல்லாமே அப்படித்தான். ஆனா சிங்கப்பூர் தீபா என்னமா சேட்டு கல்யாணத்துல பீடா வைக்கிற மாதிரி இருக்கிற? அப்படியா?
காசு நைஸா தேங்க்யூ தேங்க்யூ பக்கத்துல டீ கடையில ஓடி வந்த மாதிரி இருக்காமே. என்னது டீ கடையில இருந்து அப்படியே கிளாஸ் கழுவி வச்சிட்டு வந்த மாதிரி இருக்கே. அப்படிங்களா? இல்ல அங்க தான் வந்தாப்ல. அவருக்கு அசிஸ்டன்ட் டீ கடை ஓனர் நடுவுல நிக்கிறாப்ல யார் பாத்தியா? இவரு? பட்டை இவரு டீ கடை ஓனரா? நான் சொன்னேனா எல்லா டீயும் இங்க தான் முட்டை போட்டாங்க இப்படி போட்டது. என்ன படம்? நாங்க வந்து கிரி படத்துல வந்து பண்ணலாம்ன்றோம். கிரி. இந்த பார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா கையில கரண்டியோட வந்திருக்கானே, உங்க 3 பேரையும் அடிச்சு மண்டைய உடைக்க போறோம்னு நினைக்கிறீங்களா? முதலாளி அடிச்சாலும் உடையாது. ஏன்டா? ஏன்னா அதெல்லாம் மரமண்ட. அதனால தான்டா வெப்பன் எடுத்துட்டு வராம கையில டிப்பன் செய்யற கரண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவு பெருசா இருக்கு கரண்டி. கரண்டி அவ்வளவு பெருசா இருக்கு. ஏப்பா உனக்கு சாப்பாடு போட்டா இந்த கரண்டில தான்ப்பா போடணும். சூப்பர் முதலாளி. கரெக்டா சொன்னீங்க முதலாளி. ரோபோ சங்கரை பார்த்தா கோவில் மணி மாதிரி இருக்கு. கோவில் மணிய நம்ம அடிச்சா சத்தம் வரும். நம்மள கோவில் மணி அடிச்சா ரத்தம் வரும் முதலாளி, ரத்தம் வரும். தங்கதர இப்படியே பேசியிருந்தா அங்க இருந்து செருப்பு தான் வரும். வரட்டுடா, அங்க இருந்து காமெடி தான் வர மாட்டேங்குது. செருப்பாவது வரட்டுங்க. ஏண்டா இவங்க யாருமே சிரிக்க மாட்டாங்கன்றதுக்காக நீங்களே சிரிக்கிறீங்களா? ஆமா முதலாளி. புரியுதா? உங்க டீம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்ஸ் முதலாளி. ஆனா ஒண்ணு எல்லாரும் கேளுங்க. முதலாளி எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. டேய் அனுகுண்டு முதலாளி எனக்கு ஒரு 10000 ரூபாய் கொடுங்க. ஏண்டா நான் 100 ரூபாய் கேட்டாலே அவன் 10000 தடவை யோசிக்கிறான். இதுல இவனுக்கு 10000 ரூபாய் கொடுங்க. 10000 ரூபாய் தாய், நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணும். புரியுதா? நான் ஒரு சமையல்காரன். பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்க. யார பார்த்து பைத்தியக்காரன்? கால்ல விடா முதலாளி, கால்ல விடா. மஞ்சள் முதலாளி, கால்ல விடா முதலாளி. மஞ்சள் Thank you. பிச்சைக்காரனை விட கேவலமா இருக்கா இவன போய் பைத்தியக்காரன் நேந்திரா. யா சொத்தைய தின்னு போட்டு என்கிட்டயே நக்கல் பண்றியா? உங்க சொத்தை நாங்க தின்னா நீங்க அவர் நாய் நாக்கன சொத்து தின்னுவாரு. சிரிங்கடா சிரிங்கடா சிரிங்கடா. அதை விடுங்க முதலாளி, உங்க கதையை சொல்லுங்க. சொல்றேன். டேய் கணபதி ஐயர்னு எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, எங்க ஊர்ல ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சாரு. அந்த ஹோட்டல ஆரம்பிச்சாரே, அதுக்கு ஒரு வேலைக்காரி வேணாமா? வேணுமே. அதுக்காக பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்த உடனே இத நான் பார்த்துட்டு எங்க ஆயாவை கூட்டு போயிட்டு கணபதி ஐயர் கிட்ட விட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏண்டா டேய் சமையலுக்கு வேலைக்கு விட்டடா. அப்படி சொல்றா? சொல்றேன் கேளு. டேய் எங்க ஆயா பாயா நல்லா செய்வாங்க. ஒரு நாள் எங்க ஆயா செஞ்ச பாயாவை சாப்பிட்ட கணபதி ஐயரு பாயாவை நீ எடுத்துக்க, பாயா செஞ்ச உங்க ஆயாவை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. ஆனா முதலாளி எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? ஆயாவா இருந்தாலும் பாயாவா இருந்தாலும் நைட்டு தங்கனா கெட்டு போயிடும் முதலாளி, கெட்டு போயிடும். நல்ல பஞ்சு. போய் சமைக்கலாமா? வாங்க. நீங்க என்ன பண்றீங்க, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. காசு தாடி பாலாஜிட்ட வாங்கிக்க. அவரே சேவ் பண்றது காசு இல்லாம அங்க மூலைல உட்காந்துக்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான். டேய் வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போங்க, அங்க மீந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் வெளியே போட்டு பாருங்க, அதை பொறுக்கிட்டு வாங்கடா. போங்கடா போங்கடா போறடா போங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வா. முதலாளி முதலாளி நான் ஒரு முதலாளி. முதலாளி பாயை நவுத்தி விட்டான் பாரு. இல்ல முதலாளி. ஆமா முதலாளி வந்ததுல இருந்து சமையல் சமையல் சொல்றீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. சமையல்னா என்ன முதலாளி? முதலாளி நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன? புளி சோறு எதுல செய்யறாங்க முதலாளி? புளி சோறா? அது புளியில இருந்து செய்யறாங்கடா. தக்காளி சோறு? தக்காளி சோறு தக்காளியில இருந்து செய்யறாங்க. எலுமிச்சை சோறு? எலுமிச்சை சோறா? அது எலுமிச்சை பழம்டா. அப்ப தண்டை சோறு? நாமெல்லாம் சேர்ந்து செய்யணும் தெரியுமா? ஆமா. இதான் தண்டை சோறு. தண்டை சோறு. நீங்க ரெண்டு பேரும் தான் தண்டை சோறு. தண்டை சோறுங்களா? தாய் உலக காய்கறி வெட்டுங்கடா. வெட்டுற முதலாளி, வெட்டுற முதலாளி. வெட்டு. முதல்ல உங்களை வெட்டணும்.
2 வெங்காயம் போதும் பாரு. என்ன என்ன எல்லாரும் பாக்குறீங்க? எனக்கு நீ கல்யாணம் ஆயிருச்சு. இவதான் என் பொண்டாட்டி. எல்லாருக்கும் வணக்கம் ஐயே. போதும், ரொம்ப வழியாத, உள்ள போ. இன்னைக்கு எங்களுக்கு முதல் ராத்திரி. உள்ள போய் ரெடி பண்ணி வந்துடுறேன். மங்களம் மங்களம், உள்ளதான் இருக்கேன், ரெடி ஆயிடுச்சு வாங்க. இரு வர்றேன். நல்ல நேரம் வந்தோன்னு தான் வருவேன். டாய் அந்த வாழைக்காய் வேற. வாழைக்காவா? நான் முதல்ல வாழைக்கா. ஏண்டா இது உங்க ஊர்ல வாழைக்காவா? வாழைக்காய் வராது. 3 2 1 நல்ல நேரம் வந்துருச்சு. இது கர்ண கிளுகுடா. அம்மா ஐயோ மங்களம் அடி. ஐயோ எங்கடா இருக்கே? ஏடி. என்னாச்சு என்னாச்சு? அடி இங்க நான் வந்திருக்கேன். எங்கடி ஓடுற? என்னாச்சுடா? எவனோ கர்ணக்கிழங்கு எடுத்து வீசிட்டாண்டி. ஐயோ படாத இடத்துல பட்டு எடுத்து. உன்னை எங்க அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. வாங்கணும். நம்மளுக்கு முதல் ராத்திரி நடந்தே ஆகணும். போன கல்யாணத்துல தான் அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணி விட்டீங்க. இந்த ஆர்டராவது ஒழுங்கா கிடைக்கணும்டா. ஒழுங்கா வெட்டுக்கடா சீக்கிரம். வெட்டுறோம் முதலாளி. எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்டு? கோழி முட்டை போட்டா அதுல இருந்து கோழி குஞ்சு வெளியே வரும். ஆமா. வாதியார் முட்டை போட்டாருன்னா அதுல இருந்து வாதியார். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். பிச்சு புடி என்கிட்ட கேட்குற கேள்வியா இது? ஒழுங்கா சமைடா. அருங்கடா, காய்கறி அருங்கடா. பாத்து வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பத்திரமா வந்துடலாம். நான் வந்துறேன், நீ போய் ரெடி பண்ணு போ. ஏனா இப்பவாது உள்ள சீக்கிரம் வாங்கோ. இருடி, இரு வர்றேன். நல்ல நேரம் வரட்டும். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. காய் அந்த கணக்கிழங்குடா. என்ன முதலாளி? கருணக்கிழங்குடா, கருணக்கிழங்குடா. கருணக்கிழங்கா? இந்தங்க முதலாளி. ஏண்டா இது கருணக்கிழங்கடா? கோவமா பார்க்காதீங்க முதலாளி, கருணையா பாருங்க. இதுதான் முதலாளி கருணக்கிழங்கு. அப்போ உருளையா பார்த்தா உருளைக்கிழங்கா? ஏண்டா இது கருணக்கிழங்கடா. முதலாளி அந்த பக்கம் போடுங்க முதலாளி. நல்ல நேரம் வந்துருச்சு. இது கருணக்கிழங்கடா. இது பூசணிக்காடா. அம்மா ஐயோ மங்களம். ஐயோ என்னடா? என்னாச்சு? எவனோ பூசணிக்காய் எடுத்து வீசிட்டான். ஐயோ படாத இடத்துல பட்டு எடுத்து. ஐயோ ஏனா பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்து தாண்டி வரேன். முதலாளி எவனோ வீசிட்டான். இந்த வாழைக்காய் போயிடுச்சு முதலாளி. என்ன ஹாஸ்பிட்டல் ஆமா கூட்டு போ. போயிடுச்சு. இல்ல உங்க வாழ்க்கை போனது இல்லாம என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேலே. ஓடி. யோ அவர் என்ன உன்ன மாதிரி ஆயா வச்சு ஆயா வித்தா சம்பாரிச்சாரு இந்த ஹோட்டல்ல. ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்லு. அவர் என்ன உன்ன மாதிரி ஆயா வித்தா இந்த ஹோட்டல்ல சம்பாரிச்சாரு. ஏமா எதுவானாலும் இப்படி திரும்பி சொல்லுமா. அங்க பாத்து சொல்லுமா. அவர் என்ன உன்ன மாதிரி பாயா வச்சு ஆயா வித்தா இந்த ஹோட்டல்ல வாங்குனாரு. சொந்தமா தாலி கட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணாரு. அப்படியாம்மா? இது எனக்கு தெரியாதப்பா. ஐயோ எப்படி அப்பா. என்ன கூட்டு போடி. என்ன விட்டு போயிட்டான். ஆகாஷ் வந்து தன்னம்பிக்கையோட இருந்தார் பாருங்க சார். எப்படியா நடக்கும் நடக்கும் நடக்கும். நீ என்ன ரொம்ப நேரமா பேண்ட் பாக்கெட் உள்ள கை விட்டுருக்க? என்ன கை விட்டுருக்க? நானும் பார்க்குறேன் 2 பாக்கெட்டும் உள்ள விட்டுருக்கேன். ஷாலினி கொடுக்கறதே அந்த ஒரு டைலாக் தான் பாவாங்க. அந்த அந்த டைலாக்கே அது போராடுது. எந்த இடத்துல சொல்லணும் நம்ம? அந்த டைலாக் சொல்லுங்க. தீபன் கிட்ட சொன்னீங்களா, அந்த டைலாக் சொல்லுங்க. அவர் என்ன உன்ன மாதிரி பாயா செஞ்ச ஆயா வித்தா. பாயாசம் இல்லம்மா, பாயாசம். பாயா செஞ்ச ஆயா. ஆ பாயா செஞ்ச ஆயா வித்தா இந்த ஹோட்டல்ல வாங்குனாரு. சொந்தமா தாலி கட்டி என்ன வாங்கிருக்காரு. தாலி கட்டி வாங்கலாம். பட் அவரால கொடுக்க முடியலையே. ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது எம்சிஆர் வேஸ்டியல் ஷர்ட்கள் வழங்கும் காமெடி கலக்குவது எப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. இப்படின்னு காமிக்கிறதுக்கு இப்போ எங்க அக்கா டீம் வரும்பார். உங்க அக்கா இதுலயா இருக்கு? ஆமா. யாரு? அர்ச்சனாக்கா. வர சொல்லுங்க. வர சொல்லலாமா? ஏக்கா அவர் வர 1/2 மணி நேரம் ஆகும்போலே. எங்க டீமோட புது வரவு பாருங்க. இவர் வந்துட்டாரு. ஓகே, என்ன படம்க்கா? அருணாச்சலம்.
பெரிய ஹீரோ. நீங்க பார்த்து அசந்து போயிடுவீங்க. பாருங்க. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் வருவார் நினைச்சா அண்டங்காக்கா வந்து ஒன்று நிக்குது. நான்சென்ஸ். இந்த கண்ணு சோகாக்கு நீ யாருன்னா கேப்ப நல்லா கேப்ப. நான் தான் இந்த படத்துல ரம்பா. அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணு. உனக்கு அருணாச்சலம் எங்க இருக்கிறான்? அருணாச்சலமா வரேன் தான் சொன்னாரு. அவருக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா. Good morning, sir. Hi, beauty. How Hi, are you? sir. எப்படி இருக்க? Fine, நான் ஒருத்தன் இங்க இருக்கிறான். கண்ணாயிரம் எப்ப வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும். காலங்காலம் என்ன பர்செட்லாம் போட்டு நீங்க வருஷம் நீ என்னத்துக்கு? இன்னையில இருந்து நீ தான் என் அசிஸ்டன்ட். ஓகே? அசிஸ்டண்டா? அப்படின்னா அல்ல கைன்னு அர்த்தம். தேங்க்யூ. ஆமா, இந்த ஃபிகர் யாரு? இதுவா? இது என்னோட PA. PA Personal assistant. பெரிய அல்ல கையா. ஓகே நந்தினி. Yes, sir. ஹோட்டல்ல ரூம் போட்டாச்சா? அருணாச்சலம், நீ ஊர்ல இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்த. இப்ப நீ மெட்ராஸ் வந்த பிறகு ரொம்ப கெட்டு போயிட்டாப்பா. அது இல்லையா, நம்ம ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்களா வராங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஹோட்டல்ல ரூம் போட சொல்லி இந்த அம்மா சொல்லியிருந்தேன். அதான் கேட்டேன். Yes, போட்டாச்சா? sir. 7 ரூம் போட்டுருக்கேன் சார். என்னது 7 ரூமா? பத்ததா சார்? I'm so sorry, sir. I'm so sorry. அது இல்லம்மா, எங்க ஊர்ல இருந்து வர ஒவ்வொரு சொந்தக்காரனும் சும்மா காட்டு யானை சைஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சும்மா 1 ரூம் 2 ரூம் 10 ரூம்லாம் பத்தாது. என்டையர் ரூமும் புக் பண்ணு, முடிஞ்சா மொட்டை மாடி புக் பண்ணு. அருணாச்சலம், மொட்டை மாடி எதுக்கு? என் மாமனோட கோமணத்தை காய போடு. இவ்வளோ நாள் நீங்க எல்லாம் செலவு பண்ண அருணாச்சலத்தை தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தான் சம்பாதிக்க போற அருணாச்சலத்தை பார்க்க போறீங்க. இப்ப விசில் அடிக்கணும். ஓகே, திருட போறேன். லூஸ் மாதிரி சொல்லாது. இங்க பார், நான் சினிமா எடுக்க போறேன். என்னது? படம் எடுக்க போறியா? ஆமா. யார்ப்பா ஹீரோ? ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், அமிதாப் பச்சன், இவங்க யாரும் அந்த ஹீரோ பக்கத்துல நிக்க முடியாது. Really? ஏன்னா ஒரு குளிச்சா ரொம்ப நாள் ஆகுது போலுக்குதா. ஓ, அது இல்லையா, அவன் அவ்வளோ சூப்பரான பெரிய ஹீரோ. இப்போ மியூசிக் போட்டா வருவான் பாரு, நீங்க எல்லாம் மிரண்டுருவீங்க. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம். வந்துட்டேன். ஆமா, என்ன வச்சு டைரக்ட் பண்றதுக்கு பல டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களா? நந்தினி, டைரக்டர்ஸ் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே, என்ன சார் ஆக்சுவலி நான் சங்கர் சார்க்கே கால் பண்ணேன். பட் இப்போ வந்து மிருகங்களை வச்சு படம் எடுக்கிற ஐடியா அவருக்கு இல்லையா, அதனால அவரால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, என்ன நீ மாப்ள, என்ன மாப்ள? இது டென்ஷனா? என் அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் என்ன வச்சு படம் எடுக்கிற டைரக்டர் யாருமே இல்லையா? சேம் பப்பி எல்லா டைரக்டர்ஸ் கிட்ட பேசிட்டேன் சார். இவரை வச்சு ஒரே ஒருத்தர் தான் படம் எடுக்கலாம்ன்ற ஐடியால கூட இருக்காரு. பியூட்டிஃபுல் மார்வெலஸ். அவர் வர சொல்லுங்க. அவர் பேரு ஜெயசூர்யா. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஜெயசூர்யா சார். வெல்கம் மிஸ்டர் ஜெயசூர்யா. வணக்கம். 5 crores எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க, உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், நீங்க கொடுக்குற அட்வான்ஸுக்காக நான் படம் பண்றேன் சார். அவரை வச்சு படம் பண்றேன் சார். சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு நடிப்பு சரியா வருதான்னு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். யாரு நடிப்பு? மாப்ள, எனக்கு என்ன பிடிக்கல மாப்ள. அவனுக்கு என்ன பார்த்து சந்தேகப்படுறான். ஆமா, சந்தேகப்பட அவன் பொண்டாட்டி. சும்மா இரியா, நடிச்சு காட்டியா. ரெடி. என்ன சொல்லுங்க? இங்க வாங்க. எப்படி வாங்க? உங்க அப்பா ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க?
சொல்ல வர்றத கேளியா சொல்லு. உங்க அப்பா அங்க ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்குறாருயா ஐயோ அப்ப ஷூட்டிங் கேன்சலா? ஓ நீ ஆமாய்யா சொன்னேயா ஓ கதையில கதையில ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற அப்பாவை பார்த்துட்டு நீ ஓன்னு அழணும். ஓன்னு யோ இங்க யாரும் நடுவுல படுக்கலையா? படுத்தாதான் எனக்கு அப்படியே மூடு வரும். கழுத்து நான் நடிக்கணும்ல. சார் ஓகே காத்தவராயா கீழே போடு. இந்த நாளெல்லாம் நடிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் படுக்க வேண்டி இருக்குதியா. படியா சீக்கிரம். ஐயோ ஐயோ இதுக்கு இவ்வளவு லேக் விடாத படியா. அதான் படுத்தார்ல நடியா. எனக்கு சின்ன டவுட். அடியே படலையே நான் எப்படி நான் அழுவேன்? ரத்தமே இல்லையே. நடியா இப்ப நடிக்கிறேன் பாருங்க. அப்பா 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 காத்தவராயா நீ எதுக்கு அழுவுற? அவன் தான் அழுவணும். ஐயோ அவன் அடிச்சதை விட இவன் நடிச்சது தாயா என்னால தாங்க முடியல. ஓகே கட் சூப்பரா நடிச்சீங்க. இல்ல இதுல வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ஜனகராஜ் அவர்கள் தான். அவர் நடந்து வரும்போது பாத்தீங்களா எந்த கேரக்டர் நடிச்சாலும் அர்ச்சனா டயலாக் சொல்லும்போது சரி, ஜார்ஜ் சார் நடிச்சாலும் சரி, அவர் போராடுறாரு ஹீரோ. இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த ஜனகராஜ் மெயின்டைன் பண்ணி இருக்காரு. ரெண்டாவது அவர் பஞ்ச் சொல்ல போறாரு அல்லது சப்போஸ் அவர் டயலாக் பேசும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஆடியன்ஸ் பார்த்துருவாரு. ஒரு சிரிச்சுட்டா கை தட்டிடுவானுங்க இவங்களை பார்த்து அப்படின்னு. எப்போ வேணாலும் கரெக்டாக அங்கே போயிடுவாரு. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி? ஓகே, அடுத்து ஒரு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் நான் தயார் பண்ணி ஒருத்தர் நினைக்கிறேன். ஏதோ நீயே தயார் பண்ண மாதிரி பேசுற ஓவரா. ஒரு மெகா சைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோமாமா? ப்ளீஸ் பார்த்துலாமா? பார்க்கலாம். Ladies and gentlemen, this is Mambo number 5. 2, 3, 4, 5. Everybody, so come on, let's ride to the corner. The boys say they want news, but I don't wanna. Just like I had sweet, I'm on my feet, I like it. And as I continue, you know they're getting sweeter.
ஓகே, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்க பேர்? என்னோட பேர் சரவணன் தனபால். சரவணன் தனபால். எங்க இருந்து வரீங்க? பெங்களூர் சார். பெங்களூர். ஆமாங்க சார். ஒரு உண்மையிலே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்கள் உள்ள அந்த பலூனுக்குள்ளே இருக்கும்போது மூச்சு விடுறதுலாம் எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும். ஸோ உண்மையிலே எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இது எத்தனை நாளா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்றதுக்கு? நான் ஒரு 2 months ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். இது நீங்க அந்த உள்ள இருக்கும்போது அந்த காத்து இருக்காதுல்ல, அது பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதா மேடம். உண்மையிலே உங்க இப்போ கடைசியில் இப்போ பிச்சிங்க இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே பிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னம்மா சரவணன் ஆக்சுவலாக வந்து ஒரு மனுஷனை பார்த்து எடை போடக்கூடாது, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணம். என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் ஏறினது கிழிச்சி நம்ம பர்ஃபார்மர் எல்லாமே அமுதமான சீட் முடிக்க வந்துட்டான், ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ பாலாஜி சார். தேங்க்யூ. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, 3 டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல பெஸ்ட் டீம் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். மூணு டீம் சூப்பரா பண்ணாங்க. நம்ம ஒரு மொக்க பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணோமே. அதுவும் சேர்த்து 4 டீம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் யார் பெஸ்ட் டீம்னு நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம கோயிங் டு தட் சைட். Let's go. இப்போ இந்த 3 டீம் பெர்ஃபார்மன்ஸ்ல யார் பெஸ்ட் டீம்னு நம்ம சொல்றதை விட மிஸ்டர் சார்ஜ் சொன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். வாங்க சார்ஜ், நீங்க மேல வாங்க. வாங்க. ஓகே, இப்போ இதுல யார் பெஸ்ட் டீம் தயவு செய்து சொல்லுங்க. உண்மையை சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஜலபுல ஜங், ஜில் ஜங் ஜக், அவ்வளவுதான். இந்த 2 டீம் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க 2 டீம் மேலைக்கு வருமா அன்போடு கேட்கிறோம். இல்ல ஸ்வொய் ஸ்வொய் கூட கொடுக்கலாம். ஸ்வொய் யார்? அந்த டீம் தானே மேல இருக்காங்களே. 2ஆவது டீம் என்ன டீம் சேர்த்தீங்க? உங்க டீம் சேர்த்துட்டீங்க. என் டீம் சொல்லணும்ல எப்பயுமே. கேப்ல சொல்லிட்டீங்க. லாயல்ட்டியை பாராட்டுறோம். ஓகே, ஸ்வொய்யும் ஜில் ஜங் ஜக்கா ஜலபுல ஜங்கா? ஜலபுல ஜங். ஜலபுல ஜங் ஸ்வொய். வாங்க, நீங்க போயிடலாம். வாங்க மேடைக்கு. ஓகே பாய்ஸ், சண்டை போடாம வேஷ்டி எல்லாம் பிரிச்சிக்கணும். ஓகேவா? சோ இந்த வாரம் அசத்துல 2 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து MCR வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் 10,000 rupees மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஜெயிக்கிறது ஸ்வாய் ஸ்வாய் அண்ட் ஜலபுல ஜங். ஓகே, இந்த வாரம் சூப்பரான எபிசோடு பார்த்தீங்க. அடுத்த வாரம் இதே வாரம் ஒரு வெரைட்டியான எபிசோட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோபோ சங்கர், ஓஃபிலியா அண்ட் தாடி பாலாஜி. இது MCR வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி.